விபச்சாரம் செய்கிறவர்கள் அல்லது விபச்சாரம் செய்கிற பெண்களை நோக்கி செல்கிற ஆண்கள், விபச்சாரம் செய்கிற பெண்கள் அல்லது விபச்சாரம் செய்கிற பெண்களை நோக்கி செல்கிற ஆண்கள், இவங்களுக்கு வந்து பாசம் வந்து குறைவாக இருக்கும், அன்புங்கிறது குறைவாக இருக்கும், கட்டுப்பாடு என்பது இருக்காது, ஒழுக்கம் என்பது இருக்காது. அப்போது நம்ம வந்து விபச்சாரத்தின் மீதான ஆர்வத்தை, ஒரு பெண் வந்து விபச்சாரத்திலேருந்து அந்த பெண்ணை தடுக்கணும் அப்படின்னா அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணிற்கு ஒரு அன்பு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அது மாதிரி ஒரு அன்பு கிடைக்கணும் அப்படிங்கிற அது மாதிரி ஒரு ஆண்களை வந்து விபச்சாரத்தை நோக்கி பிற்காலத்தில் வந்து இந்த ஆண்கள் விபச்சாரத்தை நோக்கி போகக்கூடாது. விபச்சாரம் செய்கிற பெண்களை நோக்கி தன்னுடைய பாலியல் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக விபச்சாரம் செய்கிற பெண்களை நோக்கி இந்த ஆண் போகக்கூடாது. அதே நேரத்தில் அவனுடைய பாலியல் தேவையை வந்து ஒரு காதலி, ஒரு பெண்ணை காதலிக்கிறான், அந்த பெண்ணுடன் இருந்து அன்பின் மூலமாக அது கிடைக்கக்கூடிய அந்த தேவை, ஒரு தேவையை வந்து நீ எப்படி பூர்த்தி செய்கிற அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம வந்து உழைச்சி நல்ல பேர் எடுத்து சம்பாதிச்சு 4 பேர் புகழ்கிற மாதிரி பாராட்டுற மாதிரி வேலை செஞ்சு அதன் மூலம் ஒரு மரியாதையோட ஒரு பணத்தை சம்பாதிச்சு அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு சாப்பிட்ற பொருளை வாங்கி சாப்பிட்றது என்பது ஒரு நடைமுறை. அதை விட்டுட்டு வந்து மற்றவங்களை ஏமாற்றி கொள்ளையடித்து அநியாய விலைக்கு விற்பனை செய்து வியாபாரம் செய்து ஊழல் செய்து லஞ்சம் செய்து மற்றவங்க வயிற்றுச்சலை கூட்டிக்கிட்டு சம்பாதிக்கிறாங்களா, அது மாதிரி அப்போ அவங்களுக்குலாம் வந்து அந்த அன்பு பாசம் என்பது அந்த ஒரு மரியாதை அதெல்லாம் இல்லாதனால தான் அந்த மாதிரி அது மாதிரி ஒரு தேவையை நீ எப்படி பூர்த்தி செய்கிற. உனக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு உடலுறவு தேவை என்பது ஆண்கள் பெண்கள் என அனைவருக்குமே இருக்குது. அதை வந்து நீ எப்படி பூர்த்தி செய்கிற, உனக்கு எப்படி வேணும் அது. ஏன்னா அன்போடு பாசத்தோடு சுயமரியாதையோடு இப்போ வந்து ஒரு காதலின்னா வந்து அந்த காதலிட்ட வந்து வலுக்கட்டாயமாக அந்த அந்த காதலன் விருப்பப்படும் போதெல்லாம் அவள் வந்து படுக்க போகிறதில்ல. அந்த காதலிக்கு வந்து அந்த காதலி என்ன நினைக்கிறா, அந்த காதலியோட மனநிலை என்ன, அவளுடைய விருப்பம் என்ன, அது எல்லாம் செய்யணும். அந்த காதலிக்கு ஒரு துணையாக இருக்கணும் அவன். அப்போ வந்து அவள் வந்து மதிக்கிற மாதிரி பாராட்டுற மாதிரி 4 பேர் பாராட்டுற மாதிரி அவன் நடக்கணும். எல்லாமே சேர்ந்து அதன் அடிப்படையில் அந்த காதலிக்கு தனது காதலன் மீது ஒரு மதிப்பு ஏற்படுது, மரியாதை ஏற்படுது. அதன் மூலம் அந்த காதலிக்கு தனது காதலன் மீது ஒரு அன்பு பாசம்லாம் ஏற்படுது. அந்த அன்பு பாசம் ஏற்படுகிறது. அதன் மூலமாக அந்த பெண் அந்த ஆணை காதலிக்கிறாள். அதுபோன்று அந்த காதலனுக்கும் தனது காதலி வந்து இந்த சமூகத்தில் ஒரு மரியாதைக்குரிய ஒரு பெண். அவள் நல்லா படிக்கிறா, நல்லா வேலை பார்க்குறா, சுயமரியாதை எதிர்பார்க்குறா. அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு கேரக்டருக்கு நல்ல பண்புள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறாள், நல்ல திறமையான ஒரு பெண்ணாக இருக்கிறாள். சுயமரியாதை விரும்புகிற இந்த பெண்ணை காதலிப்பதால் எனக்கும் பெருமை. அந்த பெண்ணிடமிருந்து அந்த பாலியல் உறவு தேவையை பூர்த்தி செய்வதன் மூலம் அது தனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது அப்படின்னு நினச்சி அப்படி அந்த பெண்ணிடமிருந்து அவன் தன்னுடைய பாலியல் உடல் உறவு தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறான். இப்படி கிடைக்கிற இது வந்து ஒரு அன்பு பாசத்தை அடிப்படையாக கொண்டது, ஒரு மரியாதை ஒரு புகழோடு அந்த ஒரு 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 தேவையை பெறுவது. ஒரு உடலுறவு இந்த பெண்ணை காதலிப்பதால் எனக்கு பெருமையாக இருக்கிறது, இந்த பெண்ணை நான் காதலிக்கிறேன், இந்த பெண்ணிற்காக நான் வந்து உயிரை கூட கொடுப்பேன், இந்த பெண் இந்த சமூகத்தில் மதிப்பிற்குரியவளாக இருக்கிறாள், இந்த பெண் வந்து பண்பில் சிறந்தவளாக இருக்கிறாள், இந்த பெண் வந்து திறமையாக இருக்கிறாள், பிறரை எதிர்பார்க்காமல் பிறரிடம் அடிமையாக வாழாமல் தனது சுய சம்பாத்தியத்தில் வாழ்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அதனால் இந்த பெண்ணை காதலிப்பதால் எனக்கு பெருமையாக, இந்த பெண்ணோடு நான் உடலுறவு வைத்துக் கொள்வதால் எனது உடலுறவு தேவையை இந்த பெண்ணிடமிருந்து நான் பெறுவதை நான் பெருமையாக கருதுகிறேன், இந்த பெண்ணிற்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். இதனால் எனக்கு வந்து இவளோடு நான் பழகுவதால் எனக்கு ஊக்கம் அதிகமாகிறது, உற்சாகம் அதிகமாகிறது, என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகமாகிறது. நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமாக வந்து ஒரு உணர்ந்து அந்த தேவையை வந்து ஒரு அற்புதமாக பெறுவது, ஒரு மரியாதையாக பெறுவது, ஒரு புகழோடு பெறுவது, அந்த உடலுறவு தேவையை பெறுவது. அது மாதிரி அந்த பெண்ணுக்கும் வந்து அப்படி தான். இந்த ஆண் வந்து நான் காதலிக்கிற என்னுடைய காதலன் வந்து ஒரு மதிப்பிற்குரியவன், ஒரு பொறுப்பானவன், திறமையானவன், அவனுக்கு நல்ல பண்பு, எனக்காக அவன் உயிரையும் கொடுப்பான், அந்த அளவுக்கு என்னை ரொம்ப நேசிக்கிறான், உயிருக்கு உயிராக நேசிக்க, எனக்கென்று ஒன்று வந்து விட்டால் அவன் அழுது விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுறது பெருமையாக இருக்குது. அவனை காதலிப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது, எனது உறவு வட்டாரத்தில் வந்து ஒரு மரியாதை கிடைக்கிறது, எனது புகழை மேலும் அதிகரிக்கிறது. இப்படி தான் வந்து இப்படித்தான் வந்து எனக்கு அந்த உடலுறவு தேவை வேண்டும். நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஆணும் பெண்ணும் தனக்கு தேவையான உடலுறவு தேவையை இவ்வளோ விஷயங்கள் சேர்ந்துருக்கணும்.
சேர்ந்தால் மட்டும்தான் அந்த உறவு எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆண் இருக்கலாம். அது ஒரு அன்பு பாசத்தை அடிப்படையாக கொண்டு அந்த பாலியல் உறவு தேவை, உடல் உறவு தேவை பூர்த்தி செய்யப்படுது. விபச்சாரத்தின் மூலமாக யாருக்கும் தெரியாமல் போயிட்டு அந்த உறவு தேவை அதில் அதை போய் பெருமையாக சொல்லிக்கவும் முடியாது. அதில் நண்பர்கள்ட்ட அந்த மாதிரியான நண்பர்கள்ட்ட வேணால் சொல்லிக்கலாம், அதை பெருமையாக சொல்லிக்க முடியாது. அதனால் சமூகத்தில் பெருமை எதுவும் கூட போகிறதில்ல. நான் விபச்சாரிகிட்ட நான் தினமும் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பெருமையாகவே சொல்ல முடியாது. அதில் அன்பு பாசம் என்பதே இல்லை, ஒரு மரியாதை எதிர்பார்க்கல, அதில் ஒரு புகழ்ச்சி இல்லை, பெருமை இல்லை, வெறும் உடல் உறவு தேவை தான் அதில் இருக்குது. அதனால் அதை யார் விரும்ப மாட்டாங்க அப்படின்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு அன்பு பாசம் சுயமரியாதை திறமை பண்பு, இவரை நான் காதலிப்பதால் எனக்கு பெருமையாக இருக்கிறது, இவரோடு உடல் உறவு வைத்துக் கொள்வதால் எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு ஒரு அந்த உறவை பெறுகிற அந்த உடலுறவு தேவை பெறுகிறவர்களுக்கு இந்த மாதிரி விபச்சாரிகிட்ட போய் பெறுறதுல எந்த வித அது எவ்வளோ பெரிய உலகளையே இங்கே உட்காந்து விபச்சாரம் பண்ணாலும் 100 ரூபா கொடுத்தா அவர்கிட்ட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சா கூட அவங்க அந்த மாதிரி போக மாட்டாங்க. யார்? அன்பு பாசத்தோடு உடையவர்கள், அன்பு பாசத்தை விரும்புகிறவர்கள், கட்டுப்பாடாக வாழ விரும்புகிறவர், அவங்களாம் விபச்சாரத்தை விரும்ப மாட்டாங்க. அதனால் விபச்சாரத்திற்கு செல்வது மனித இயற்கை. அது மனித இனம் உயிருள்ள இருக்கிற வரைக்கும் அது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. அது எப்போ அதாவது மனித இனம் எப்போ அன்பு பாசத்தை நோக்கி தான் அது அதிகமாகிட்டே இருக்குது. இன்றைக்கி அன்பு பாசம் என்பது இப்போ கடந்த காலத்தில் போர்லாம் நடைபெற்றது. போர்லாம் நடைபெற்றதுக்கு என்ன காரணம்னா, அப்போல்லாம் மக்கள்கிட்ட அன்பு பாசம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு பரிதாப உணர்ச்சி அவங்ககிட்ட இல்லை, கருணை உணர்ச்சி அவங்ககிட்ட இல்லை. அதனால தான் அவங்க அன்றைக்கி போரிட்டு சண்டையிட்டு செத்து மடிஞ்சாங்க. இப்போ அணுகுண்டு போட்டு ஒருத்தர் ஒரு விமானி என்ன பண்ணுறாரு, இராணுவ வீரர் போயிட்டு மேலேருந்து குண்டு போட்டார், கீழே ஒரு 2 லட்சம் மக்கள் செத்து போயிட்டாங்க. அணுகுண்டு போட்டாங்க, 2 லட்சம் மக்கள் செத்து போயிட்டாங்க. அப்போ கத்தியால் குத்தி சண்டை போடும்போது கூட எதிராளியை கத்தியால் குத்துறது, கண்ணில் குத்துறது, வயிற்றில் குத்தி குடலை வெளியே எடுக்கிறது, கையை வெட்டி துண்டாக போடுறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்கெலாம் என்ன காரணம்? அன்பு பாசம் இல்லைங்க. அப்போ இன்றைக்கி அன்பு பாசம் இல்லாதனால தான் அந்த போர்களுக்கே காரணம், அந்த போர் பெருமைக்கும் காரணம். நம்ம போரிட்டு நாம் வீரக்குடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீர மரபு, நம்மளுடைய அப்படி போரிட்டாங்க, இதெல்லாம் பெருமையாக நினைக்கிறோம்ல. இதுக்கெல்லாம் கூட அன்பு பாசம் கம்மியாக இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பெருமையாக நினைப்பாங்க. இது ஒரு அருவருப்பான ஒரு வரலாற்று நிகழ்வு. அதை போய் நம்ம பெருமையாக நினைக்கக்கூடாது. அதுலேருந்து நம்ம இன்றைக்கி விடுபட்டு வந்திருக்கோம், இன்றைக்கி அமைதியாக வாழ்கிறோம், போர் இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி அன்பு பாசம் அதிகமாக இருக்கிறது. அன்பு பாசத்தை நோக்கி மக்கள் போகிறாங்க. அன்பு பாசம்தான் அது கடவுள், அன்பு தான் கடவுள், பாசம்தான் கடவுள். அதற்காக அதை எப்படி பெறுவது? அதற்காக நான் கட்டுப்பாடாக வாழ்கிறேன். அன்பு பாசத்தை பெறுவதற்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அன்பு பாசத்திற்காக என் உயிரை கூட கொடுப்பேன். அப்படிங்கும்போது நான் கட்டுப்பாடாக வாழ மாட்டேன். கட்டுப்பாடாக வாழ்ந்தால் தான் அன்பு பாசத்தை உணர முடியும். உண்மையாக வாழணும், நம்பிக்கையாக வாழணும். அப்போ தான் அன்பு பாசத்தை உணர முடியும். அப்போ விபச்சாரம் என்பது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு உறவு, நம்பிக்கையற்ற ஒரு உறவு முறை, ஒரு துரோக உறவு முறை. அது ஒரு பெண்ணுக்கு உண்மையாக இருக்கிறவன் எப்படி விபச்சாரத்தின் மீது ஆர்வமாக இருப்பான்? விபச்சாரத்தின் மீது ஆர்வமாக இருக்கிற ஒரு ஆணுக்கு எப்படி ஒரு பெண்ணுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வு வரும்? அதனால் இப்போ ஒரு பெண்ணுக்கு உண்மையாக நீ இருக்க பழகிவிட்டால் அந்த உணர்ச்சிகள் அத்தனையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அது மாதிரி ஒரு ஆணுக்கு உண்மையாக இருக்க ஒரு பெண் பழகிவிட்டால் அவருடைய உடல் உணர்ச்சிகள் அத்தனையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். காமம் ஏன் கட்டுப்பாடு இல்லாத ஒன்று, அதை அடக்கவே முடியாது அப்படின்னு ஏன் அப்படி யோசிக்கிறாங்கன்னா, அப்படி சொல்கிறவங்க எல்லாருமே அன்பு பாசம் இல்லாதவர்கள், அன்பு பாசத்தை உணராதவர்கள் தான் காம உணர்ச்சியை அடக்குவதற்காக போராடுவாங்க. அப்படி போராடி என்னால் காம உணர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது, அது ரொம்ப கஷ்டம், அது அடங்காத ஒரு குதிரை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கள்ல. காம உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிறவர்கள் அந்த காலத்துலேயும் இருந்தாங்க, எல்லா காலத்துலேயும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா, அன்பு பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அத்தனை பேராலும் காம உணர்ச்சியை எளிதாக கட்டுப்படுத்த முடியும். எல்லா உடல் உணர்ச்சிகள் அத்தனையுமே எளிதாக யாரால் கட்டுப்படுத்த முடியும்னாக்கா, அன்பு பாசம் உள்ளவர்களால் உடல் உணர்ச்சிகளை எளிதாக கட்டுப்படும். யாருக்கெல்லாம் அன்பு பாசம் இல்லையோ, யாரிடமெல்லாம் கொலைவெறி இருக்கிறதோ, யாரிடமெல்லாம் ஒரு உண்மையாக இருக்க தெரியாதோ, பிறருக்கு உண்மையாக இருக்க தெரியாதோ, ஒரு நட்பாக இருந்தாலும் சரி, ஒரு காதலாக இருந்தாலும் சரி,
நாம் பழகிறவர்களிடம் நாம் நம்பிக்கையாகவும் உண்மையாகவும் பழக தெரிய வேண்டும். அப்படி யாருக்கெல்லாம் இருக்க தெரியாதோ, யாரெல்லாம் வந்து நம்பிக்கை இவனெல்லாம் நம்பவே கூடாது, இவளெல்லாம் நம்பவே கூடாது, இவங்களுக்கு தான் இவங்க தான் வந்து விபச்சாரத்தின் மீது ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். விபச்சாரத்தின் மீது ஆர்வமுடையவர்களாக இவன் தான் பிறரை ஏமாற்றுபவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு தான் கொலை வெறியும் இருக்கும். இவர்களை நம்பவே கூடாது. இவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு, தங்களுடைய சுயநலத்துக்காக என்ன வேணாலும் செஞ்சுட்டு போவாங்க. அப்போ கடந்த காலத்தில் போரிட்டாங்கள்ல, அந்த காலத்துலலாம் மக்களுக்கு அன்பு பாசம் கிடையவே கிடையாது. அன்பு பாசம் இருந்தால் அவங்களால வந்து அந்த வேலையை செய்ய முடியாது, கொலை செய்ய முடியாது, ஒரு போர் தொழிலே செய்ய முடியாது. உங்கள் போர் தொழில் செய்யணுன்னா உங்கள் மனசு மறத்து போயிடணும். உங்கள் மனசில் அன்பு இருக்கக்கூடாது, பாசம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்ததுன்னா, ஈவு இரக்கம் கருணை இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களால் எப்படி போர் செய்ய முடியும்? அப்போ அதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. இன்றைக்கி வந்து ஏன் இந்த உலகம் அமைதியாக இருக்குன்னா, அன்பு தேடி போய்கிட்டுருக்கு. அப்போ நாளைய உலகம் என்பது இன்றைக்கி வந்து ஒரு அன்பை தேடி போய்கிட்டு ஆனால் அன்பு கிடைக்குதா, அது ஓரளவுக்கு உணர்கிறாங்க. இன்னும் அது வந்து ஒரு கொஞ்சம் சதவீதம் தான். இன்னும் அந்த நேரத்துக்கு பயணிக்கும் போது இன்னும் ஒரு 100% அன்பை உணரும்போது இங்கே விபச்சாரம்லாம் இருக்காது, இங்கே வன்முறையெல்லாம் இருக்காது. எப்படி 50 வருஷத்துக்கு முன்னாடி போரிட்டு சண்டையிட்டு செத்து மடிஞ்சாங்கல்ல அந்த மனித உயிர்கள், இன்றைக்கி சண்டை போடுறோமா? இல்லை. அது மாதிரி இன்றைக்கி வந்து விபச்சாரம் வந்து இருக்குது, ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது. ஆனால் அதே மாதிரி நாளைய உலகத்தில் எதிர்காலத்துலையும் இருக்குன்னு நினைக்காதீங்க. கடந்த காலத்தில் போரிட்டாங்க, இன்றைக்கி போரிடலை நிறைய நாடுகள். அது மாதிரி எதிர்காலத்தில் வந்து இன்றைக்கி விபச்சாரம் இருக்குது. நேற்று வந்து விபச்சாரம், நேற்றைய வரலாறு, கடந்த காலங்களில் விபச்சாரம் இன்னும் அதிகமாக இருந்தது. இப்போ விபச்சாரம் குறையுது. எதிர்காலத்தில் விபச்சாரமே இருக்காது. எப்படி விபச்சாரம் இருக்குன்னா, இப்போ காதலிப்பது அதிகமாகிட்டே இருக்குது. காதல் உறவுகள் இப்போ காதலிக்கிறது அப்படின்னா, ஒரு பெண்ணும் ஆணும் காதலிக்கிறாங்க. அப்போ ஒரு பெண் என்ன பண்ணுவாள், தன்னுடைய காதலனையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பாள். தனது காதலன் தனக்கு உண்மையாக இருக்கிறானா என கண்காணித்து கொண்டே இருப்பாள் அந்த பெண். அது மாதிரி தனது காதலி தனக்கு உண்மையாக இருக்கிறாளா, நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலன் கண்காணிச்சிக்கிட்டே இருப்பான். அப்படி இருக்கும்போது வந்து அப்போ அவங்க எப்படி விபச்சாரத்தை நோக்கி போவாங்க? ஒரு தனது காதலியை ஏமாற்றி விட்டு ஒரு ஆண் வந்து விபச்சாரத்தை நோக்கி போவானா? விபச்சார விடுதிக்கு போவானா? அவனுக்கு தேவையான உடல் உறவு அது அவனுக்கு பிடிச்ச காதலியிடமிருந்தே கிடைத்து விடுகிறது. அப்போது இன்றைக்கி வந்து அப்போது அது மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு காதலன் வந்து காதலிக்கு உண்மையாக இருக்கிறானா, அது அவளுக்கு தெரியாமல் இவன் விபச்சார விடுதிக்கு போயிட்டு வரான் அப்படிங்கிறத விட, அந்த காதலன் தனது காதலிக்கு உண்மையாக இருக்கிறான் என்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அது அந்த காதலனுக்கு பெருமையை தரும். அவன் தனது காதலியை ஏமாற்றி விட்டு விபச்சார விடுதிக்கு சென்றால் அந்த பெருமையை வந்து அவன் கண்களில் உணர முடியாது. அதனால் அந்த காதலி வந்து தனது காதலனுக்கு தெரியாமல் பல ஆண்களோடு தொடர்பு வைத்தால் அந்த உண்மையாக இருக்கக்கூடிய அந்த பெருமித உணர்வு இருக்குல்ல, கஷ்டம், அது ஒரு கஷ்டம். அந்த வாழ்க்கையில் எல்லா நடைமுறையும் கஷ்டமாக அனுபவிச்சா தான் அதில் வந்து நமக்கு பலன் உண்டு. எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அது நமக்கு நன்மை தராது. அது மாதிரி உண்மையாக இருக்கிறது கஷ்டம், ஒருத்தருக்கு நம்பிக்கையாக இருக்கிறது கஷ்டம். அது ஆணும் பெண்ணுக்கும் இருவருக்குமே அது கஷ்டம். அதனால் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சா தான் அந்த அன்பின் இன்பத்தை உணர முடியும். அன்பு என்பது கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். அந்த கஷ்டப்பட்டால் தான் அது பாசம். அன்புக்காக நம்ம கஷ்டப்படணும், அன்புக்காக நம்ம உண்மையாக இருக்கணும், அப்போ தான் அது கிடைக்கும். அதனால் வந்து எதிர்கால உலகம் அன்பை தேடி போகுது. அப்படிங்கும்போது இன்றைக்கி அதை நோக்கி தான் போகிறோம். அன்பை தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது எதிர்கால உலகத்தில் வந்து விபச்சாரம் என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். விபச்சாரம்னா என்ன? விபச்சாரத்துக்கு ஏன் போகிறாங்க? முதல்ல வந்து ஆண் பெண் துணை, அந்த பாலியல் உறவு தேவை வந்து பல்வேறு காரணங்களால் மறுக்கப்பட்டது. எப்படி மறுக்கப்பட்டது? முதல்ல கல்யாணத்தை தள்ளி போடுறது அது ஒரு காரணம். கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி இறந்து போயிட்டா, அல்லது புருஷன் இறந்து போயிட்டான், அல்லது புருஷன் பிரிஞ்சு போயிட்டான், அல்லது பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் வந்து திருமணம் செய்வதற்கு பல வருடங்கள் ஆகலாம், அல்லது சில வருடங்கள் ஆகலாம், அல்லது கல்யாணம் ஆகாமலே போகலாம். சில பெண்கள் வந்து முதல் திருமணம் அவங்க வந்து கணவன் ஓடி போயிட்டான் அல்லது செத்து போயிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு திருமணமே நடக்காது. இப்படி பல காரணங்களால் அப்புறம் வயசான 50 வயசு ஆகிடுச்சு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, பொண்டாட்டி செத்து போயிட்டா அல்லது புருஷன் செத்து போயிட்டான், அதுக்கப்புறம் இத்தனை வயசுக்கு அப்புறம் இனிமேல் எங்கே திருமணம் பண்ணுறது? அப்போ இப்படி பல காரணங்களால் அப்புறம் வந்து வேலை செய்கிறதுக்காகவும் படிக்கிறதுக்காகவும் வந்து நகரங்களுக்கு செல்வது, குடும்பத்தை விட்டு மனைவியை விட்டு பிரிஞ்சு வெகு தொலைவுக்கு செல்வது, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் வந்து ஆணும் பெண்ணும் துணை இல்லாமல் வாழ அனுமதித்தால் தான் இங்கே வந்து இந்த விபச்சாரமே ஏற்பட்டது.
அதனால் வந்து ஒரு துணையோடு வாழணும். நீ வந்து பொண்டாட்டி இல்லாமல் நீ இங்கே இருக்கக்கூடாது. 20 வயசுக்கு மேலே ஆகிடுச்சா நீ கல்யாணம் பண்ணிட்டு தான் இங்கே இருக்கும். பொண்டாட்டியோடு தான் நீ இருக்கணும். உன் புருஷனோட தான் நீ இருக்கணும். உன் புருஷன் செத்து போயிட்டானா அல்லது ஓடி போயிட்டானா நீ 3 மாதத்தில் இன்னொரு கல்யாணம் பண்ணணும். அதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்யும். நிறைய சுயவர நிகழ்ச்சிகள் நடத்தணும். தனியாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைத்து வாங்க, ஒன்று கூடி பேசுங்க, சீக்கிரம் உங்கள் துணையை தேர்ந்தெடுங்க, இவங்க பிடிக்கலையா இன்னொருத்தரை பாருங்கள், அதற்கான வாய்ப்புகளையும் நீ கண்டிப்பாக யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்தே ஆகணும் அப்படின்லாம் இல்லாமல் அவங்கள வாய்ப்புகளை நிறைய வழங்கி அதுலேருந்து உங்களுக்கானவர்களை தேர்ந்தெடுங்க. அதே நேரத்தில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் போதாது. முதல்ல எனக்கு பிடிக்கல பிரியணும் அப்படின்னா பிரிய வைக்கணும். அதுக்கான வேலையும் உடனே செய்யணும். எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ பிரிஞ்சு போயிடு. அது பிரியறதுக்கு நாங்கள் விட மாட்டோம், அது பெரிய பாவம் அப்படின்லாம் பிடித்தவங்களோட வாழணும், அவ்வளோதான். மற்றபடி பிரியறதற்கு எப்போ நம்ம தடை விதிக்கணும் அப்படின்னா 8 வயசுக்கு உட்பட்டு குழந்தைங்க இருந்தது அப்படின்னா, அவங்க 2 பேர்த்துக்கும் பிறந்த குழந்தை 8 வயசுக்கு உட்பட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு பிரியறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு குழந்தைய பெற்றுக்கும்போது அவங்க எல்லாத்தையும் யோசித்து தான் பெற்றுக்கணும். ஏன்னா வந்து அந்த குழந்த முதல்ல வந்து கல்யாணம் பண்ண உடனே ஒரு குழந்தை பெற்றுக்கக்கூடாது. கல்யாணம் பண்ண உடனே ஒரு குழந்தைய பெற்றுப்பாங்க. 3 மாதத்தில் வாந்தி எடுத்து அப்புறம் ஒரு குழந்தைய பெற்றுப்போம். 1 வருஷம் கழித்து தான் குழந்தைய பெற்றுக்கிறதுக்கே அனுமதி வாங்கணும். குழந்தைய பெற்றுக்கிறதுக்கே அரசாங்கத்தில் அனுமதி வாங்கணும். நாங்கள் 2 பேரும் குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், அப்போ நாங்கள் வந்து அதுக்கு அனுமதி இந்த அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான அனுமதியை வந்து அந்த அளவுக்கு ஏன்னா 2 குழந்தைங்க தான் பெற்றுக்கணும். அப்படிங்கும்போது நாங்கள் இப்போ குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கணும். அப்படிங்கும்போது ஏன் அப்போ குழந்தை பிறப்ப கருத்தடை முறைகளெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஒரு கல்யாணம் பண்ணவங்க நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போது வந்து புதுசாக நீ கல்யாணம் பண்ண போகிற, ஒரு 20 வயசில் கல்யாணம் பண்ண போகிறேன்னா ஒரு உடல் உறவில் வந்து பெண்ணின் உணர்ச்சிகள் எப்படி, ஆணின் உணர்ச்சிகள் எப்படி, பெண்ணின் உணர்ச்சிகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு எப்படி உடல் உறவு வைப்பது. உடல் உறவுன்னா அது ஒரு மிகையானது. அது வந்து பெண்ணை வந்து திருப்திப்படுத்தணும்னா பெரிய கஷ்டம், அவளுக்கு அவ்வளோ ஈஸியாக உச்சக்கட்டம் வராது, அப்படி இப்படின்னு ஏதாவது மிகையாக கற்பனை செஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், வேகமாக பயங்கரமாக பண்ணணும், பல மணி நேரம் பண்ணணும், 20 நிமிஷம் 30 நிமிஷம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகபோகமாக கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி நம்மளால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அப்போச்சு என்னடா இது அப்படி இப்படின்னு அது மாதிரி அப்போ வந்து ஒரு உடலுறவு கல்யாணம் பண்ணிட்டு தினசரி உடலுறவு வச்சுக்கிறது, இல்லை ஒரு நாள் விட்டு உடலுறவு வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணின் உணர்ச்சியை வந்து இயல்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணின் உணர்ச்சிங்கிறது ஒரு உடலுறவில் வந்து அவளை உச்சக்கட்டம் அடைய வைக்கிறது வந்து ரொம்ப எளிது தான். அது வந்து பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இயல்பாக உணர்வுபூர்வமாக அந்த உடலுறவை வச்சுக்கிட்டாலே போதும். ஒரு 5 நிமிஷமோ அல்லது ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் பண்ணாலே போதும், அல்லது ஒரு 5 நிமிஷம் பண்ணாலே போதும், உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருவா. ஆணும் உச்சக்கட்டத்தை அடையும். ஒரு உணர்வுபூர்வமாக உடலுறவு வச்சாக்க உணர்வுபூர்வமாக உடலுறவு வைக்கணும். வச்சுக்கிட்டால் ஆணும் பெண்ணும் ஒரு இருவரும் ஒரே நேரத்தில் உச்சக்கட்டத்தை அடைவாங்க. ஒரு அனுபவித்து அதை பண்ணணும். உணர்வுபூர்வமாக படிப்படியாக போய் அந்த பெண்ணை வந்து முதல்ல வந்து இந்த தழுவுறது அல்லது வாய்வழி புணர்ச்சி இப்படி எல்லாத்தையும் வச்சு அந்த பெண்ணை வந்து பரவசப்படுத்தி அதன் பிறகு ஆண் வந்து அந்த உடலுறவில் ஈடுபடும்போது ஒரு 4 நிமிஷம் ஈடுபட்டாலே போதும். அதில் உச்சக்கட்டம் ஆணும் பெண்ணும் சேர்ந்தே அடைஞ்சிருவாங்க. அப்போ வந்து உடலுறவு இது ஒரு விஷயம். அப்புறம் வந்து அந்த குறி பொருத்தங்கிறது ஒன்று இருக்குது. 2 பேரும் குறி பொருந்தணும். இதெல்லாம் வந்து உடலுறவில் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் வந்து கருத்தடை முறைகளை தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா 2 குழந்தைங்க தான் பெற்றுக்கணும். அப்படிங்கும்போது கருத்தடை முறைகளை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எப்படியெல்லாம் பண்ணால் அந்த குழந்தை பிறக்காது, மாத்திரை எல்லாம் எதுவும் சாப்பிடாம கருத்தடை முறைகளை எப்படி கடைபிடிக்கிறது, இயற்கை கருத்தடை முறைகளை கடைபிடிக்கணும். அதை பற்றின ஒரு அறிவு இருக்கணும். காண்டம் போடாமல் எப்படி கருத்தரிப்பு தவிர்க்கிறது, அதாவது காண்டம் போடாமல் எப்படி குழந்தை பெறுவதை தவிர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு, கருத்தரிப்பதை எவ்வாறு தவிர்ப்பது, மாத்திரை போடாமல் எப்படி கருத்தரிப்பதை தவிர்ப்பது இப்படின்னு சொல்லிட்டு பல வழிகள் இருக்குது. அப்புறம் வந்து மாதவிடாய் வருவதற்கு முன்னாடி பண்ணால் என்ன நடக்கும், கருத்தரிக்குமா, அல்லது மாதவிடாய் வந்த பிறகு ஒரு 3 நாள் கழித்து பண்ணால் அது மாதவிடாய் நின்ன உடனே பண்ணாக்கா கருத்தரிக்குமா அல்லது கருத்தரிப்பது தவிர்க்கப்படுமா, அப்புறம் வந்து மாதவிடாய் நேரத்திலேயே வந்து மாதவிடாய் வந்துட்டு இருக்கும்போதே உடலுறவு வச்சுக்கலாமா கூடாதா, அப்படி
அப்புறம் வந்து இப்படி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு குழந்தை பிறப்பதை தவிர்ப்பது எப்படி என்பதை தெரிந்து கொண்ட பிறகு தான் குழந்தைய பெற்றுக்கணும். உடல் உறவில் ஒரு பெண்ணின் உணர்ச்சினது உடல் உறவில் வந்து ஒரு உற்சாகமாக செயல்படுவதற்கு என்னெல்லாம் காரணம்? நல்ல வேகமாக நல்லா ஒரு ஒரு சுறுசுறுப்பாக உடற்பயிற்சி செய்யணும். அப்போ உடல் உழைப்பு எந்த அளவுக்கு வந்து உடல் உறவை வந்து இன்னும் சிறப்பாக மாற்றுகிறது. உடல் உறவை வந்து அந்த காம உணர்ச்சியை இயல்பாக ஏற்படுத்துறது. அப்போ வந்து இயல்பாக ஏற்படுத்துவதற்கு என்ன பண்ணணும், அதற்கான உணவுகள் என்னது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து எதெல்லாம் செய்யக்கூடாது, அதாவது சுய இன்பம் செய்யக்கூடாது. முதல்ல ஒரு பெண் வந்து ஒரு ஆண்குறியை கையை பிடிச்சி அந்த ஆண்குறியை வந்து சுய இன்பம் செய்கிற மாதிரி கையை வச்சு ஆட்டி, அந்த மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து காம உணர்ச்சியை செயற்கையாக ஏற்படுத்தக்கூடாது. அதேமாதிரி ஒரு ஆண் வந்து தனது காதலி அல்லது மனைவி அவளோட பெண்குறியில் விரலை விட்டு அதை வந்து குடஞ்சோ அல்லது வந்து முன்னு பின்னு இழுத்தோ அவளுக்கு வந்து ஒரு உடல் உணர்ச்சி செயற்கையாக சுய இன்பம் செய்வது போன்று ஒரு பெண் வந்து தனக்குத்தானே சுய இன்பம் எப்படி செய்து கொள்வாளோ அதே போன்ற ஒரு செயலை ஒரு ஆண் வந்து தனது மனைவிக்கோ காதலிக்கோ செய்யக்கூடாது. அது மாதிரி ஒரு பெண்ணும் ஆணும் தனக்குத்தானே சுய இன்பம் செய்யக்கூடாது. எதெல்லாம் செய்யக்கூடாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். வாய்வழி புணர்ச்சி இயற்கையானது. அதே நேரத்தில் வாய்வழி புணர்ச்சி சரியாக தப்பா கண்டிப்பாக அது செய்யணும். அது வந்து ஒரு இயற்கையான உரிமை. அந்த உரிமையை நான் வாய்வழி புணர்ச்சியில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டே விவாகரத்து செய்யலாம். வாய்வழி இப்போ உடல் உறவு செய்கிறதுக்கு முன்னாடி வந்து சுத்தமாக குளிக்கணும். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உடல் உறவு பண்ணணும். அப்போ வாய்வழி புணர்ச்சியில் அசிங்கப்படுறதுக்கான காரணம் எதுவும் இல்லை. அப்போ வந்து இன்னும் வந்து இந்த பிறப்புறுப்பு நோய்கள்லாம் இருக்குல்ல, இந்த வெள்ளைப்படுதல் அல்லது வந்து அந்த மாதிரியெல்லாம் ஏன் ஏற்படுது, அதெல்லாம் ஒரு பிறப்புறுப்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு முறை, இப்படி இது எல்லாத்தையும் ஒரு அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கணும். அனுபவபூர்வமாக பல்வேறு நிலைகளில் உடல் உறவுகள் இது எல்லாத்தையும் இந்த ஒரு வருஷம் இல்லை, கல்யாணம் ஆன வருஷத்தில் ஒரு அனுபவபூர்வமாக உடலுறவு பற்றிய ஒரு நிபுணத்துவம் ஒரு முழுமையான அடிப்படை அறிவுங்கிறது அந்த கணவன் மனைவி இருவருக்கும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு உடல் உறவு தேவை என்பது ஒரு போதும் என்கிற அளவுக்கு அவங்க ஒரு இயல்பான மனநிலைக்கு வந்துடுவாங்க. ஒரு மோகம் என்பது இருக்காது. உடல் உறவு பற்றிய ஒரு இயற்கையான ஒரு இயல்பான புரிதல் வந்து அந்த கணவன் மனைவிக்கு வந்துடும். அப்போது அதுக்கப்புறமும் அவங்க சேர்ந்து வாழணுன்னு விரும்புகிறாங்களா? சிலர் வந்து உடல் உறவுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆசையில் சில பெண்கிட்ட வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ உடல் உறவு வச்சு பழகினதுக்கப்புறம் என்னடா இவன் மேலே வெறுப்பு வருது அப்படின்னு தோணலாம். அது மாதிரி சில பெண்களுக்கும் அந்த மாதிரி தோணலாம். ஆரம்பத்தில் ஆசை வரும், அப்புறம் நல்லா பழகினதுக்கப்புறம் உடல் உறவுலாம் நல்லா வச்சுட்டதுக்கப்புறம் அவன் மேலே வெறுப்பு வரலாம். அதனால் வந்து ஒரு வருஷம் நல்லா பழகிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் சேர்ந்து வாழணுன்னு விருப்பப்படுறீங்களா? இவன் தான் என்னுடைய கணவனாக வரணும், அதை கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் கூட இவன் தான் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கணவனாக இருக்கணும், இவ தான் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் மனைவியாக தொடரணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா? அப்படி நினச்சா மட்டுமே நீ அடுத்தால குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முடிவு பண்ணணும். அவ கூட ஏதோ ஒரு வேகத்தில் கல்யாணம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து உடனே வேகமாக பிள்ளையும் பெற்றாச்சு. புள்ள பெற்றுறதுக்கு அப்புறம் ஏன்டா இவ்வளோ கல்யாணம் பண்ணோன்னு தோணக்கூடாது. சரி கொஞ்சம் பொறுத்திருந்தால் வேறு எவ்வளோ கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அல்லது ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா அவசரப்பட்டுட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் அவனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இல்லை இவனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு எவனையா ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அவசரப்பட்டு தொலைச்சிட்டேன் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அப்போது ஒரு வருஷத்தில் இவங்க வாழ்ந்து பார்க்கணும். நல்லா ஒரு அடிப்படை அறிவை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறமும் இந்த உறவு தொடர வேண்டும் என்று விரும்பினால் இந்த உறவு மிகச் சிறப்பானது. தனது துணை வந்து தனக்கு கிடைத்த துணை என்பது வந்து மிகவும் சிறப்பானவர் அப்படின்னு அந்த பெண் வந்து உணர்ந்தால் மட்டுமே அடுத்து அவர்கள் வந்து குழந்தை பெற்றுக்க முடிவு பண்ணணும். அப்படி பிறக்கிற அந்த குழந்தைகள் இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமான குழந்தை. அதுதான் அற்புதமான குழந்தை. அதுதான் உண்மையான ஒரு தாம்பத்தியத்துக்கு பிறந்த குழந்தை. மற்ற குழந்தைகள்லாம் வந்து குழப்பத்துக்கு பிறந்தவங்க, ஒரு குழப்பத்தோடையே பிறந்தவங்க. உண்மையிலே இவ தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டவள், நாம் ஏற்றுக்கொண்ட மனைவி உண்மையிலேயே நமக்கு சரியான தேர்வு தான் என்று தெரியாமலே ஒரு குழப்பத்திலே பிறந்துருவாங்க. அதனால் உண்மையான வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கவே அனுமதிக்கணும் அரசாங்கம். அந்த மாதிரி அதுக்கு இடையில நீ பெற்றுட்ட ஒரு வேகமாக பெற்றுட்ட அப்படின்னா ஒன்று அப்படி
இல்லை கருத்தடைகள், இயற்கையான கருத்தடைகள் அப்படி ஏதாவது பிறப்பதை தவிர்க்க வேண்டும். நீ பெற்றுட்ட அப்படின்னா, இல்லை கருத்தரித்து விட்டது அப்படின்னா அரசு சலுகைகளை ஏதாவது தடை செய்யணும். அந்த மாதிரி ஒரு தனி மனித வாழ்க்கை, ஒரு அரசாங்கம் என்பது அவர்கள் திருமணம் செய்யாமல் வாழக்கூடாது, துணையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற முதற்கொண்டு அது கவனம் செலுத்தணும். அந்த அரசாங்கம் அப்படி கவனம் செலுத்துகிற அரசிடம் நான் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று அந்த அனுமதி அரசாங்கத்திடம் கேட்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அரசாங்கம் வந்து ஒரு தனிமனித வாழ்க்கையில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் பிடிக்கலையா, அதனால் பிரிகிறதுக்கு உடனே அனுமதி வழங்கணும். ரொம்ப ரொம்ப பல வருஷங்களாக அந்த விவாகரத்து ஓடிட்டுருக்கூடாது. பிடிக்கலை அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக பிரிய விடாமல் விவாகரத்துலாம் வழங்காமல் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. பிடிக்கலையா, 8 வயசுக்குள்ளே உனக்கு குழந்தை இல்லைப்பா, உனக்கு ஒரு குழந்தை இருக்குது, உங்கள் 2 பேத்துக்கும் பிறந்த குழந்தை இருக்குது, இப்போ 2 பேரும் கணவன் மனைவி விவாகரத்து வேணும்னு கேட்குறாங்க. மனைவி கேட்குறா, எனக்கு இவங்க கூட வாழ விருப்பம் இல்லை. அதுக்கு என்ன வேணாலும் காரணம் இருக்கலாம். அதாவது வேற ஒருத்தன் கூட பழக்கம் இருக்கலாம், வேற ஒருத்தனை திருமணம் செய்து கொள்கிற நோக்கம் இருக்கலாம். எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் அது நியாயம்தான். இவனை பிடிக்கலை என்பதற்கு நியாயமான காரணத்தை கூறு அப்படின்னு எல்லா காரணமும் நியாயமானது தான். ஆனால் அதே எந்த காரணம் நியாயம் இல்லைன்னா, உனக்கு எத்தனை வயசுக்குள்ளே இப்போ ஒருத்தர் கணவன் மனைவி இருக்காங்க, அதில் மனைவி வந்து தனது கணவனை பிடிக்கலை, எனக்கு பிரிவு விவாகரத்து கொடுங்க அப்படின்னா, அப்போ அரசாங்கம் என்ன கேட்கணும், நீதிமன்றம் என்ன கேட்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இடையில வந்து குழந்தைகள் இருக்குதா? ஆமாம் இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு என்ன வயசு? ஒருத்தருக்கு 3 வயசு, இன்னொருத்தருக்கு 7 வயசு அப்படின்னா உனக்கு விவாகரத்து கிடையாது அப்படின்னு அந்த நீதிமன்றம் சொல்லலாம். அதாவது உன்னுடைய 3 வயது குழந்தைக்கு எப்பொழுது 8 வயதாகிறதோ அதன் பிறகு தான் நீ விவாகரத்து விண்ணப்பிக்கணும். அது வந்து ஒரு கணவன் மனைவிக்கே தெரிஞ்சிருக்கணும். இப்போ போனால் நமக்கு விவாகரத்து கிடைக்காது. ஏன்னா நம்ம பிள்ளைக்கு வந்து 3 வயசு தான் ஆகுது. அந்த 8 வயசு ஆகாமல் அந்த விவாகரத்து கிடைக்காது. அதனால் நீதிமன்றத்துக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கே தெரியணும், 8 வயசு முடிஞ்சிச்சா நான் கோர்ட்டுக்கு போனால் எனக்கு விவாகரத்து கிடைக்கும், உடனே கிடைக்கும், 2 நாளில் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து அந்த கணவன் மனைவிக்கு தெரிஞ்சால் போதும். இதுதான் நியாயமான காரணம். விவாகரத்து கொடுக்கக்கூடாது என்பதற்கு நியாயமான காரணம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. சும்மா நடத்த கெட்டவ அதெல்லாம் உனக்கு பிடிக்கலன்னாலே போதும், எனக்கு தனியாக இருக்கணும், தனியாக இருக்கிறதுக்கே யாரையும் அனுமதிக்கக்கூடாது. நான் சொல்லிட்டேன் 3 மாதத்துக்கு பிறகு, அதாவது ஒருத்தர் வந்து நீ விவாகரத்து பண்ணிட்டே அடுத்த 3 மாதத்துல நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். யாரையும் தனியாக இருக்க அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா வந்து தனியாக இருக்க அனுமதித்தால் அது வந்து தனி மனித சுதந்திரம் கிடையாது. அது வந்து பொது மனித வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் உண்டு. அப்படியே தனியாக இருக்க அனுமதித்ததால் தான் விபச்சாரமே தோன்றியது. மனைவியை விட்டு பிரிந்து தனியாக வாழ்வது. மனைவி ஊரில் இருப்பாங்க, இவர் வேலைக்காக நகரத்துக்கு வருவார். அப்போ அவருக்கு உடலுறவு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக இங்கே ஒரு விபச்சாரத்தை நோக்கி போவார். இவருக்கு உடலுறவு தேவை இருக்கும், அதை மையமாக வச்சு பிழைப்புக்கு வழி இல்லாத பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனுடைய உடலுறவு தேவையை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஒரு மூலப்பொருளாக வியாபாரம் செய்வாங்க. ஆக தேவை அனைத்தையும் வியாபாரமாக்கிடுவாங்க. தண்ணீரை வியாபாரமாக்குறது, உடலுறவை வியாபாரமாக்குறது, அறிவுரையை வியாபாரமாக்குறது, கடவுள் நம்பிக்கையை வியாபாரமாக்குறது. ஆக இங்கே எதையெல்லாம் வியாபாரமாக்கலான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி உருவானது தான் வந்து விபச்சாரத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் தனியாக இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து பிழைப்பிற்காக நகரத்துக்கு போகிறாங்க. அதனால் வந்து நகரத்தில் மட்டும் இல்லை, அல்லது மனைவியை பிடிக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. மனைவி வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து கணவன் வந்து திருப்திப்படுத்த மாட்டேங்கிறான். அதனால் வந்து இந்த மாதிரி விபச்சாரம் என்பது பல்வேறு காரணங்களால் நியாயப்படுத்தப்படுகிறது, அதற்கான வரவேற்பை பெறுகிறது. அதனால் வந்து பிரிவதற்கான சுதந்திரம் கண்டிப்பாக தேவை. எதற்காக பிரியக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். 8 வயசுக்குள்ளே குழந்தை இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு பிரிவு. ஏன்னா ஒரு குழந்தைய பெற்றுக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து அப்பா அம்மாங்கிறது ஒரு 8 வயசு வரைக்கும் அப்பா அம்மாவோட வாழ்கிறது வந்து அந்த குழந்தையோட பிறப்பு உரிமை. 8 வயசு வரைக்கும் அந்த குழந்தை வந்து தனது அப்பா அம்மாவோட வாழ்கிறது என்பது அந்த குழந்தையின் பிறப்பு உரிமை. அதனால் வந்து அதை வந்து எக்காரணம் கொண்டு மறுக்கவே கூடாது. அதற்கு வந்து நான் இல்லை, எனக்கு பிடிக்கல, நான் என் பொண்டாட்டி விட்டு பிரிகிறேன், என் குழந்தைக்கு 2-3 வயசு தான் ஆகுது, 2 வயசு தான் ஆகுது, நான் பிரிகிறேன் அப்படிலாம் சொன்னாக்கா அது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அதற்கு மட்டும் அனுமதி கொடுக்கக்கூடாது. 8 வயசு கடந்துருச்சா நீ பிரிஞ்சு போ. அது மாதிரி இந்த ஜீவனாம்சம் கேட்குறது,
அது வந்து ஒரு தனி மனித சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு ஆண்கள் மீது பெண்கள் நிகழ்த்துகிற வன்முறையின் இது ஒரு வடிவம். இதுவும் வந்து ஒரு ஜீவனாம்சங்கிறது. பொதுவாக பெண்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறதே ஆண்கள் மீது நிகழ்த்துகிற மிகப்பெரிய வன்முறை. சரி, பெண்கள்லாம் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஆண்கள் வந்து போன்றாங்க. போன்னு சொன்னாலும் பெண்கள் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. அப்போ தானே அது வன்முறையாக இருக்க முடியும். ஆண்கள் தானே வேலைக்கு போக சொல்ல மாட்டேங்கிறாங்க, வேலைக்கு போக வேண்டான்னு சொல்கிறாங்க. பெண்கள் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் கூட ஆண்கள் வேலைக்கு போக வேண்டான்றாங்க. அது தனக்குத்தானே ஒரு வன்முறையை அவங்களே தேடிக்கிறாங்க. சிகரெட் பிடிக்கிற மாதிரி தான். சிகரெட் பிடிச்சா உடம்பு கேடு, அவங்க ஏன் சிகரெட் பிடிக்கிறாங்க? அது மாதிரி தான் மது அருந்தினால் உடம்பு கேடு. அது மாதிரி தான் தெரிஞ்சே தான் செய்கிறாங்க. தெரிஞ்சே செய்கிற வன்முறை இது. இது ஆண்கள் மீது நிகழ்த்துக்கிற வன்முறை. வேலைக்கு போகாமல் பெண்கள் வீட்டிலே இருக்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு குடும்பத்தின் மீது நிகழ்த்துக்கிற ஒரு அனுமதிக்கப்பட்ட பெண்கள் செய்கிற வன்முறை. ஏன்னா ஒரு பெண் வேலைக்கு போகாத போது அந்த குடும்பத்தின் வருமானம், பொருளாதாரம் வந்து குறைஞ்சி போகுது. ஒரு வீட்டில் ஒரு அப்பா, ஒரு கணவன், மனைவி, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த கணவன் வந்து மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. அந்த 10,000 ரூபாயில் தான் அந்த குடும்பத்தோட 4 பேரோட தேவையும் பூர்த்தி செய்யப்படுது. இப்போ மனைவி வேலைக்கு போனாங்கன்னா கூட ஒரு 10,000 ரூபா சம்பாதிப்பாங்க. அப்போ வந்து குடும்பத்தோட பொருளாதாரம் 20,000 ஆகும். அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள்லாம் ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடுவாங்க. நல்ல தரமான வீட்டில் வசிக்க முடியும், தரமான இருப்பிடத்தில் வசிக்க முடியும். அதனால் வந்து அப்போ அந்த பெண் வந்து வேலைக்கு போகலன்னா அவங்களால நல்ல உணவு சாப்பிட முடியாது, நல்ல வீட்டில் வாழ முடியாது. அப்போ இது வந்து அந்த குடும்பத்தின் மீது அந்த பெண் நிகழ்த்துகிற மிகப்பெரிய வன்முறை இது. அந்த குடும்பம் வந்து நாசமாக போகணுங்கிற அப்படிங்கிறதுக்காகவே இந்த பெண்கள்லாம் வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க. வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த ஆண்கள் சொல்கிறாங்க. குடும்பம் நாசமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. அதனால் வந்து குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த குழந்தைகளுக்கு அடிப்படை அறிவு கிடைக்கும். வெறும் சாப்பாடு மட்டும்தான் வாழ்க்கையா? நல்ல அறிவு, ஒரு உலகத்தை பற்றிய அறிவு, தன்னுடைய அம்மா விவரமானவன் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அந்த அம்மா சொல்கிறத குழந்தைங்க கேட்கும். இந்த குழந்தைங்க வந்து நான் எல்லார்ட்டையுமே பழகும், வெளியில் உள்ளவங்க எல்லார்ட்டையுமே பழகும், அப்போ அம்மாட்டையும் பழகும். மற்றவங்ககிட்ட இருந்து இந்த நம்முடைய அம்மா எப்படி வித்தியாசமானவன், நம்முடைய அம்மா எந்த அளவுக்கு விவரமாக இருக்கிறா ஒப்பிட்டு பார்ப்பாங்க. 4 பேர் சொல்கிறத கேட்பாங்க. நம்ம அம்மாவை பற்றி மற்றவங்க புகழ்கிறாங்க, நம்ம அம்மாவோட ஆலோசனையை வந்து மற்றவங்க கேட்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த அம்மாவை மதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு தோணும். அந்த பெண் எப்படி விவரமானவளாக இருக்க முடியும் அப்படின்னா, அவள் வேலைக்கு போகணும், வெளி உலகத்தில் போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிக்கணும், சுயமரியாதையோட தன்னுடைய உழைப்பில் அந்த பெண் வாழணும். அப்போ தான் அவளுக்கு வந்து ஒரு சுயமரியாதை இருக்கும். சுயமரியாதை உள்ள ஒரு பெண் வளர்க்கிற குழந்தைகள் சுயமரியாதை உடையவளாக தான் இருப்பாங்க. வேலைக்கு போகவே பயப்படுற ஒரு கோழைத்தனம் மிகுந்த ஒரு பெண் வந்து, ஒரு சுயமரியாதை இல்லாத ஒரு பெண் வந்து, அந்த பெண் வளர்க்கிற குழந்தைகள் எப்படி வந்து சுயமரியாதை உடைய ஒரு குழந்தைகளாக வளர முடியும்? ஒரு வெளி உலக விவரமே தெரியாமல் ஒரு பெண் இருக்கிற அந்த பெண் வளர்க்குற குழந்தைங்க எப்படி ஒரு விவரமான குழந்தைகளாக இருக்க முடியும்? அதனால் வந்து ஒரு பெண் வேலைக்கு போகலன்னா அதன் மூலம் வந்து நல்ல உணவு கிடைக்காது, ஒரு அடிப்படை அறிவு கிடைக்காது குழந்தைகளுக்கு. அப்போ குழந்தைகள் அந்த குடும்பத்தின் மீது அந்த பெண்கள் நிகழ்த்துகிற அந்த பெண்கள் நிகழ்த்த அனுமதிக்கிற வன்முறை அது. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பெண்களை வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை அழிக்கிறதுக்குன்னே செய்கிற வேலை அது. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆண்களால் இங்கே வந்து ஆண் பெண் சுதந்திரம் ஏன் பறிக்கப்படுது, ஏன் வந்து இந்த பிரிவெல்லாம் தடுக்கிறாங்க? ஆண் பெண் 2 பேரும் பிரியக்கூடாது, பிரிஞ்சு தனியாக இருக்கக்கூடாது. உனக்கு பிடிக்கலையா, கணவன் மனைவி உனக்கு பிடிக்கலையா, விவாகரத்தை செஞ்சுக்கோ. ஆனால் நீ தனியாக இருக்கக்கூடாது, நீ இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும். நீ தனியாக இருக்க உனக்கு அனுமதி கிடையாது, நீ இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம விவகாரத்தை ஈஸியாக ஏற்றுப்பாங்க. ஏன் விவகாரத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நீ பிரிஞ்சுட்டா நீ அடுத்த கல்யாணம் பண்ணுவியோ பண்ண மாட்டியோ, அதற்கு இங்கே வழியே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. 2வது கல்யாணத்துக்கெலாம் இங்கே அதிக வாய்ப்பே கிடையாது. அவங்கவுங்களே சுய முயற்சி எடுத்தால் தான் உண்டு. முதல் கல்யாணத்துக்கு மட்டும்தான் அந்த குடும்பம், உறவினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கல்யாணம் நடத்தி வைப்பாங்க. 2வது கல்யாணத்துக்கு வந்து அந்த குடும்பம் வந்து பெருசாக எந்த முயற்சியும் எடுக்காது. அப்புறம் நிறைய பேத்துக்கு கல்யாணம் தள்ளி போகும், நாளாகும், 10 வருஷம் ஆகலாம், அது மேலே ஆகலாம். வாழ்க்கைக்கு அப்புறம் வயசாகிடும். அப்புறம் வந்து முதியவர்களுக்கு இங்கே கல்யாணம் வந்து அனுமதிக்கப்படாது. முதிய வயசில் யாரும் கல்யாணம் பண்ணுறது வந்து ரொம்ப கூச்சமாக, அது காலம் கடந்து போச்சு, எல்லோரும் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அற்புதமான முயற்சியை யாருமே எடுக்க மாட்டாங்க.
ஆக இங்கேருந்து பிரிஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுவாழ்வு என்பது இல்லை என்பதால் தான் இங்கே பிரிவை அனுமதிக்க மாட்டேங்கிறார். விவாகரத்து நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஏன் அது கெட்ட விஷயமாக பார்க்கப்படுதுன்னா, பிரிஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பதே இல்லை. அப்போ திருமணம் பிரிஞ்சாலும் நீ 3 மாதத்துக்கு, அதிகபட்சம் 3 மாதத்துக்கு மேலே நீ தனியாக இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு கல்யாணத்தை நீ செஞ்சே ஆகணும். நீ செய்வதற்கு, அடுத்த கல்யாணத்தை செய்வதற்கு நீ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உனக்கு அரசாங்கம் அத்தனை உதவிகளையும் சிறப்பாக செய்து வைக்கும். சுயமரம், அங்கங்கே சுயமரம், ஒவ்வொரு நகரத்துலேயும், ஒவ்வொரு சிறு நகரத்துலேயும் மக்கள் இந்த மாதிரி தனியாக இருக்கிறவங்கள ஒன்று கூட்டி உனக்கு பிடிச்சவங்கள நீ தேர்ந்தெடுத்துக்கோ, நீ பாரு, பேசிப்பார், பழகிப்பார், 3 மாதம் பழகு. நீ அப்புறம் எனக்கு இந்த 3 மாதத்தில் இந்த பெண்ணை நான் காதலிக்கிறேன் அப்படின்னா காதல் உறவை பதிவு செய்யணும். இந்த ஆணை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆண் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஆணை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ உடனே காதல் உறவை பதிவு செஞ்சு 3 மாதம் காதலி. அதாவது இப்போ எனக்கு ஒரு திருமணம், நான் விவாகரத்து அடைஞ்சிட்டேன், இப்போ என் கணவன் நான் பிரிஞ்சிட்டேன், அல்லது என்னுடைய மனைவி பிரிஞ்சிட்டேன். அதன் பிறகு நீ இன்னொரு துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உனக்கு 3 மாதம் ஆகலாம். ஒரு 3ஆம் மாதத்தில் தான் நீ உனக்கான ஒரு துணையை தேர்ந்தெடுத்திருப்ப. தேர்ந்தெடுத்த பிறகு காதல் உறவை பதிவு செய்யணும். நான் இவரை காதலிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்போது அரசாங்க அலுவலகத்தில் போய் காதல் உறவை பதிவு செய்யணும். பதிவு செஞ்சதுக்கப்புறம் 3 மாதம்தான் காதலிக்கணும். அதன் பிறகு நீ ஒருவேளை காதலிச்சதுக்கு அப்புறம் கூட நீ பிடிக்காமல் போகலாம். பிடிக்காமல் போச்சுன்னா நீ காதல் உறவை முறித்து கொள்ளலாம். 3 மாதத்துக்கு அப்புறம் நான் காதலிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னால் அதுக்கு சம்மதிக்கக்கூடாது. 3 மாதத்துக்கு அப்புறம் நீ காதல் உறவு உனக்கு பிடிச்சிருக்கு, காதல் உறவை நீ தொடர்வதாக இருந்தால் 3 மாதம் நீ காதலித்து விட்டாயா, அதன் பிறகு அங்கே திருமணம் நடந்தே ஆக வேண்டும். காதலிப்பதற்கான காலகட்டம், காதல் உறவை பதிவு செய்துவிட்டு காதலிப்பதற்கான காலகட்டம் 3 மாதம்தான். 3 மாதம் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் நீ என்ன ஆகணும், கல்யாணம் பண்ணி ஆகணும். கல்யாணம் பண்ணி உடனே 1 வருஷத்தில் குழந்தை பெற்றுக்கலாமா? ஒரு 6 மாதம். இப்போ முதல் திருமணம் பண்ணுறாங்கல்ல, புதிதாக திருமணம் செய்கிறார்கள், இதற்கு முன் திருமணமே செய்யாதவர்கள் ஒரு 20 வயசில் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் திருமணம் ஆன பிறகு 1 வருஷம் அவங்க குழந்தை பெற்றுக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு உடலுறவு பற்றின அடிப்படை அறிவு வேணும், ஆண் பெண் இருவருக்கும் ஒரு புரிதல் வேணும், ஒரு குடும்பமாக வாழ்ந்து. அப்போ அதனால் 1 வருஷம் கழித்து தான் அவங்க குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி கொடுக்கணும். ஆனால் இந்த விவாகரத்தானவர்கள், கணவனை பிரிந்தவர்கள், இழந்தவர்கள், மனைவியை பிரிந்தவர்கள், இழந்தவர்கள், இவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் திருமணம் ஆன பிறகு ஒரு 6 மாதம் கழித்து தான் இவங்க குழந்தை பெற்றுக்கணும். 6 மாதத்துக்கு அப்புறம் சேர்ந்து வாழ்கிறாங்க, 6 மாதம் வாழ்கிறாங்க. ஒரு திருமணம் ஆன பிறகு ஒரு கணவன் மனைவியாக இது போன்று விவாகரத்து பெற்றவர்கள், கணவனை பிரிந்தவர்கள், மனைவியை பிரிந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு புதியதாக ஒரு காதல் உறவை ஏற்படுத்தி கொண்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஒரு 3 மாதம் காதலிச்சு, 3 மாதம் கண்டிப்பாக காதலிக்கணும். இல்லை நாங்கள் காதலிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு பிடிச்சி போச்சு, 2 நாள் தான் பழகணும், நாங்கள் காதலிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் உடனே எங்களுக்கு கல்யாணத்துக்கு புக் பண்ணுங்கள், நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க, அப்படி அனுமதி அனுமதிக்கணும். அது அப்போது அரசாங்கம் என்பது அனுமதி கொடுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீ 3 மாதம் காதலிச்சுட்டு வாப்பா, 3 மாதம் உனது காதல் உறவை கடைபிடித்தாயா, நீ காதல் உறவை பதிவு செய், இன்றிலிருந்து 3 மாதம் காதலி, அதன் பிறகு இவனை நீ திருமணம் செய்ய உனக்கு விருப்பமாக இருந்தால் நீ திருமணம் செய்து கொள். கண்டிப்பாக திருமணம் செஞ்சுக்கிட்டே ஆகணும். விருப்பமாக இருந்தால் காதல் உறவை தொடர்ந்து கண்டிப்பாக 3 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி ஆகணும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் 6 மாதம் நீ குழந்தை பெற்றுக்கூடாது. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நீ குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதியை வாங்கணும். அனுமதியை வாங்கிட்டு அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் 6 மாதம் பூர்த்தியாகிவிட்டது, இதன் பிறகு நாங்கள் தொடர்ந்து வாழ விருப்பமாக இருக்கிறோம், அதன் பிறகு தான் நாங்கள் குழந்தை பெற்றுக்கணும்னு விரும்புகிறோம், அதற்கு தங்கள் அரசாங்கத்தின் அனுமதி தேவை. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டாக்கா 8 வருஷத்துக்கு அப்புறம் 8 வருஷம் கழித்து தான் நீங்கள் பிரியவே யோசிக்கணும். அது 8 வருஷம் வரைக்கும் பிரியவே கூடாது. குழந்தை பெற்றாச்சா, குழந்தை அனுமதி வாங்கி குழந்தை வயிற்றில் கருவாகி விட்டதா, அதன் பிறகு அந்த குழந்தை பிறந்த பிறகு 8 வருடங்கள் அந்த கணவன் மனைவி எக்காரணம் கொண்டும் பிரியவே கூடாது. அதற்கு அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு குழந்தைக்கு தாய் தகப்பன் அவர்களிடமிருந்து கிடைக்கிற அன்பு, அரவணைப்பு, அக்கறை, வழிநடத்துதல், இது எல்லாமே பிறப்புரிமை. அதை
இந்த அதை வந்து மறுக்கவே கூடாது. ஆனால் இந்த நாட்டில் ஏன்னோ பெரிய விவகாரத்தெல்லாம் கொடுக்க மாட்டோம், பிரிகிறதுக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம்னு சொல்கிற இந்த அரசாங்கங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, குழந்தைக்கு 2 வயசாக இருந்தாலும் சரி, 3 வயசாக இருந்தாலும் சரி, 4 வயசாக இருந்தாலும் சரி, விவகாரத்து வழங்கி விடுகிறது. 2 பேரும் சம்மதிச்சிட்டாங்கன்னா விவகாரத்து வழங்கிடுது. 2 பேரும் சம்மதிச்சா கூட குழந்தைக்கு 8 வயசு ஆகாத வரைக்கும் விவகாரத்துக்கு சம்மதிக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணோன்னா குழந்தை பெற்றுக்கக்கூடாது. நல்லா நல்லா யோசிச்சிக்கோ. 1 வருஷம் நல்ல நீ ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு அதன் பிறகும் நீங்கள் கடைசி வரைக்கும் கணவன் மனைவியாக வாழ விருப்பப்படுகிறீர்களா? ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்ட பிறகு 8 வருஷம் நீ பிரிய உனக்கு அனுமதியே கிடையாது. அதெல்லாம் யோசித்து தான் நீ குழந்தைய பெற்றுக்கிறக்கே சம்மதிக்கணும். அப்படி அந்த மாதிரியான விதிமுறைகளெல்லாம் கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து இயற்கை விதிமுறை. எனக்குள்ள விருப்பத்தை நான் சொல்லலை. எது இயற்கை விதிமுறையாக இருக்க முடியும், எல்லோருக்கும் பொதுவான ஒரு விதிமுறையாக, நடுநிலையான ஒரு விதிமுறையாக எது இருக்க முடியும் அப்படின்னு நான் அலசி ஆராய்ஞ்சு நான் வந்து சொல்கிறேன். இது இப்படி இருந்தால் இது கரெக்டாக இருக்கும், இதுதான் வந்து எல்லோருக்கும் ஏற்புடையதாகவும் மக்களுக்கு நன்மை தருகிற ஒரு நடைமுறையாகவும் இருக்க முடியும் அப்படின்னு நான் இந்த விஷயத்தை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் இந்த தலைப்பை எடுத்துகிட்டு நான் எது ஆரம்பத்தில் பேசினேன்னு எனக்கு இப்போ மறந்து போச்சு. சரி, ஓகே, இந்த வீடியோ நான் இப்போ முடிச்சுக்கிறேன். அடுத்து வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.